எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புகிறதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 68 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் அவர் எங்களை காப்பாத்திருவார்னு ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை என்கிற சக்கரம் ஓடுதுங்க. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது? அவர் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் தேவன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு சில கடினமான பாதைகளுக்குள்ள நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். சில சுமைகளை நீ சுமந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். ஆண்டவரே இவ்வளவு பெரிய பாரத்தையும் இவ்வளவு பெரிய சுமையையும் நான் எப்படி ஆண்டவரே சுமக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே இதை நீங்கள் குறைக்க மாட்டீங்களா, இல்லாட்டி இதிலிருந்து எனக்கு விடுதலையை தர மாட்டீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீங்கள் எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து ரட்சிப்பது கர்த்தராய்தான் கண்டிப்பா இருக்கும். சில நேரத்தில் அவர் நமக்கு சில பாரத் நம்மேல் சுமத்தும் போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நமக்கு அப்போ தெரியாதுங்க, அப்புறமா தெரியும் இது எல்லாமே தேவன் நல்லதுக்காக, நம்முடைய நன்மைகளுக்காக தேவன் செய்தார் என்று அப்புறமா தான் விளங்கி கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைய பாரங்கள், நிறைய சுமைகள் ஆண்டவர் என்னுடைய வாலிப வயதில் என் மேல் சுமத்தினது போல இருந்தது. ஆண்டவரே எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி என்னால் ஃப்ரீயா இருக்க முடியலையே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னால் சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்னெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவற்ற அழுத நாட்களும் உண்டு, சண்டை போட்ட நாட்களும் உண்டு. ஆனால் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், அவர் சுமத்தின பாரங்கள் எல்லாம் எனக்கு வருகிற நாட்களில் லகுவாகவும் ஆசீர்வாதமுமாய் மாறினது. நான் பாவம் செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் பரிசுத்தவானா வாழ்ந்ததுனால இல்லை. அந்த பாரங்கள் என்னை அந்த பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்தினது. அந்த சுமைகள் எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை சேர வைத்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு சில கஷ்டங்களை நீ பட்டுக்கிட்டு இருக்கலாம், சில உபத்திரவங்களை பட்டுக்கிட்டு இருக்கலாம், இந்த போராட்டம் என்னைக்கு முடியும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அதுல தான் தேவனுடைய கரம் பயங்கரமா செயல்பட போகிறது. அவர் நம்மை பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாரங்கள் எல்லாம் விலகி போகுங்க, இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்,
அவர் அந்த பாதையில் என்னை நடத்தினதுனால தான் இன்னைக்கு இந்த பாதையில் தேவன் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த பாரங்கள் எல்லாம் விலகும், இந்த சுமையெல்லாம் விலகி நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.